high quality diamonds. Unique designer collection. Precise craftsmanship. Meenu Subbaiah Diamonds. பழனியப்பன்றி வம்சமில்லை எங்கள் பரம்பரைக்கு அவனின்றி அம்சமில்லை. வணிக குலத்துக்கு தாயாவான் அவன் வழக்கில் ஓடிடும் சீயாவான் கவிஞரின் பாட்டுக்கு வாயாவான் என்னும் நடுவனை கண்டாலும் தீயாவான் அப்பன் பழனி அப்பனடா அவன் அரும்பெரும் திரவியன் கப்பலடா அற்புதம் காட்டும் தலைவனடா அவன் நண்புக்கும் பணி செய்யும் இறைவனடா. கவியரசு கண்ணதாசன். உண்மையிலேயே வட அமெரிக்க நகரத்தார் சங்கத்தினுடைய பொன்விழாவில் முருகனே தான் ஏற்பாடு செய்து மீண்டும் நான் ஆறுமுகத்திலிருந்து ஒரு சந்தனாக இணைந்திருக்கிறேன் என்று காட்டுவதற்காக நகரத்தார் குலத்தில் வந்து பிறந்ததாகவே நாம் உணர்வதாக இன்றைக்கு உணர்கிறோம். வெற்றிவேல் முருகனுக்கு. இந்த அருமையான சூழல்ல எனக்கு ஒரு 5 நிமிஷம் மட்டும் வழியை பண்ணி கொடுத்தாரு. மீனாட்சியா கொடுத்துருக்காங்க. படை வீட்டையும் கொண்டாட பெருமையும் தகுதியும் வாய்ந்த இனம் நாட்டுக்கோட்டை நகரத்தார் சமூகம். ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். முதல் படை வீடு எது? இதெல்லாம் கேள்வி கேட்டா நீங்க திரும்பி இந்தியாவுக்கே போயிடுன்னு சொன்னாங்க. முதல் படை வீடு திருப்பரங்குன்றம், 2வது படை வீடு திருச்செந்தூர், 3வது படை வீடு பழனி, 4வது படை வீடு சுவாமிமலை, 5வது படை வீடு திருத்தணி, 6வது படை வீடு பழமுதிர் சோலை. இந்த 6 படை வீட்லையும் 6 படை வீடையும் கட்டி அதுக்கு வாகனங்கள்லாம் செஞ்சு வச்சு அதுல சில சின்ன சின்ன திருப்பணியாவது செஞ்சு 6 படை வீட்லையும் திருப்பணி பண்ண ஒரே தமிழ்நாட்டின் ஒரு தமிழ் சமூகம் நாட்டுக்கோட்டை நகரத்தார்கள் மட்டும்தான். கைதட்ட 27 பேருக்கு மட்டும் நன்றி. நல்ல உற்சாகமா கிடையாது. யாருமே தமிழ்நாட்டில் கிடையாது. நகரத்தார் மட்டும்தான் 6 படை வீட்டுக்கும் திருப்பணி பண்ணது. திருப்பரங்குன்றம் வைநாகரம் நகரத்தார் திருப்பணியால கும்பாபிஷேகம் நடைபெற்றது. திருச்செந்தூர் நம்ம தேவகோட்டையை சார்ந்த சுப்பிரமணியன் செட்டியார் தான் அந்த ஊருக்கு நிலங்கள் வாங்கி வைத்து அருமையான திருப்பணிகள்லாம் பண்ணி அந்த கோயில பெரிய தானம் செய்தவர். அது மட்டுமல்ல, திருச்செந்தூருக்கு நகரத்தாருடைய பெரிய அரண்கள் இருக்கு. அங்கே முருகன் கையில உள்ள வைரவேல், பச்சை மரகதம் உள்ள வைரவேல் கொத்தமங்கலம் நகரத்தார் திருப்பணி. அதே மாதிரி பழனி சொல்லவே வேண்டாம். ஆண்டுதோறும் பழனிக்கு நடந்து போகிறோம். பழனியாண்டவனுக்கான பழனிக்கு போவதில் சுகம் அதிகம், அவன் பார்வையில் நிற்பதில் பலன் அதிகம், விழுந்து வணங்கினால் வயது அதிகம், அந்த வீரன் தருவான் பணம் அதிகம். அந்த வீரனை கூட்ட என்ன கிடைக்கும்? பணம் கிடைக்கும். அதனால பழனி மலைக்கு போகிறோம். பழனி மலை நிறைய நகரத்தார் திருப்பணி, யாத்திரை, சிறப்புகள், காவடிகள் எல்லாம். அதே மாதிரி உங்க எல்லாருக்கும் தெரியாத செய்தி ஒண்ணு சொல்றேன். சுவாமி மலை போயிருக்கீங்களா? 60 படி இருக்கும். மலை கிடையாது அந்த ஊர்ல. மலை மாதிரி கல்லு கொண்டு வந்து போட்டு 60 படியோட கட்டி அந்த மலை கோவிலையே கட்டியது கானடுகாத்தானை சார்ந்த நகரத்தார் குடும்பம். இன்னைக்கும் நகரத்தார் திருப்பணியது. அது மாதிரி பல்வேறு சிறப்புகள் சொல்லிட்டு போலாம். சுவாமிமலை திருத்தணி நகரத்தார் திருப்பணி அங்க இருக்கு. விடுதி இருக்கு, கட்டளைகள் இருக்கு. அதே மாதிரி பழமுதிர் சோலை நகரத்தார் ராஜகோபுரம் எல்லாமே வைர ஆவரணங்கள்லாம் செஞ்சு வச்சிருக்காங்க. ஏன் இதை சொல்றேன்னா, நம்முடைய 6 படை வீட்டில் இருக்கிற முருகனும் நகரத்தாரிடம் இருந்துதான் பொருள் பெற்று தன்னுடைய ஆலயத்திற்கான உபயோகங்களை ஏற்றிக் கொண்டிருக்கிறான் என்றார். நகரத்தார் தந்தால் அதை விரும்பி வாங்கிக் கொள்கிற பெருமையும் அந்த சிறப்பும் முருகனுக்கே உண்டு. சரவணா, சண்முகா, சக்திவடி வேலா, சதானனா, மகிழ்வாகனா, தனிகாச்சலா, அருணகிரி காதலா, செந்தமிழ் சுவை படுத்த அழகா, குருவரா,
என்றால் அருள் தருகின்றவன் முருகப்பெருமான், ஓடி வந்தவன் முருகப்பெருமான். அதனாலதான் நகரத்தார்கள் ஏன் முருகனை பிடிச்சிட்டாங்கன்னா, முருகப்பெருமான் நம்ம எல்லாருக்கும் ஒரு நட்சத்திரம் இருக்கு. என்ன நட்சத்திரம்? ஒவ்வொருத்தருக்கும் இந்த நட்சத்திரத்தை கேட்கல. நகரத்தாருக்கு ஒரு நட்சத்திரம் கார்த்திகை அனுஷம், அதனுடைய அதிபதி செவ்வாய், அதனுடைய கடவுள் முருகப்பெருமான். அதனால் நம்முடைய இனம் முருகனை பற்றி கொண்டது. அது மட்டுமல்ல, இங்கிருந்து வெளிநாட்டுக்கு எங்க போனாலும், மலேசியா, சிங்கப்பூர், சிங்கப்பூர், வியட்நாம், பர்மா, இலங்கை எங்க போனாலும் நாம எதை கொண்டு போய் வச்சோம் சொல்லுங்க பார்க்கலாம்? சபாஷ், வேல். ஏன் தெரியுமா? இந்த வேலுக்கு மட்டும் ஒரு பெருமை இருக்கிறது. எல்லா ஆயுதம் சூலாயுதத்துக்கும், சிவன் கையில் வைத்திருக்கிற ஆயுதத்துக்கும், விஷ்ணு திருமால் ராமன் வைத்திருந்த வில்லாயுதத்துக்கு அந்த பெருமை வேலாயுதத்துக்கு உண்டு. ஏனென்றால் வில்லாயுதம் சம்ஹாரம் செய்தது, சூலாயுதம் சம்ஹாரம் செய்தது. ஆனால் வேலாயுதம் மட்டும்தான் அசுரனை வதம் செய்து மீண்டும் அந்த அசுரனுக்கே உயிர் கொடுத்து சேவலாகவும் மயிலாகவும் மாற்றிக் கொண்டதென்றால் வேலாயுதம் மட்டும்தான் பகைமையை மட்டும் அழித்து பகைவனையும் தன்னோடு இணைத்துக் கொள்கிற பேராற்றல் வாய்ந்த ஆயுதம் வேலாயுதம்.